சரவணன் என்ற மாணவன் தனக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் அந்த ஆசிரியரை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். உலகம் சத்தியமாக உருண்டைதான், இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் உலகத்தின் வடிவம் குறித்து குழம்பிக் கொள்ள வேண்டாம் என்றார் அந்த ஆசிரியர். ஆஹா, எவ்வளவு எளிமையாக புரிய வைக்கிறார் என்று வியந்து போனான் சரவணன். நாட்கள் சென்றன. அந்த ஆசிரியர் தனது சொந்த ஊருக்கு சென்று விட்டார். அவருக்கு பதிலாக புதிய ஆசிரியரிடம் சரவணன் பாடம் கற்றான். அந்த ஆசிரியர், ஒரு விஷயம் இப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம், இரண்டு பேரின் கருத்தையும் காது கொடுத்து கேட்க வேண்டும், அதன் பின்பு சிந்தித்து தெளிவான முடிவுக்கு வர வேண்டும் என்று பாடம் நடத்தினார். இந்த ஆசிரியர் ஏன் இப்படி குழப்புகிறார்? குழம்பிப்போன சரவணன் ஒரு முதியவரை சந்தித்து இரண்டு ஆசிரியர்களை பற்றியும் சொன்னான். பழைய ஆசிரியர் எல்லாவற்றையும் எளிமைப்படுத்தி சொல்வார், ஆனால் சுலபமாக புரியும். இந்த புது ஆசிரியரோ இப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம், எது சரின்னு என்னையவே யோசிக்க சொல்கிறார். மாணவன் சரவணின் இந்த பேச்சை கேட்ட முதியவருக்கு சிரிப்பு வந்தது. இது நல்ல விஷயம்தானே, யோசிப்பதில் என்ன தவறு இருக்கிறது? முதியவர் இப்படி பேசியது சரவணுக்கு சலிப்பை தந்தது. அதனால் அவரிடம், எது சரி எது தவறு என்று நாங்களே யோசித்து தெரிந்துக்கணுமா? அப்படியென்றால் இந்த ஆசிரியர் எதற்கு என்று கேட்டான். தம்பி, உனது பழைய ஆசிரியர் அவரே கேள்வி கேட்டு அவரே பதிலும் சொல்லிவிட்டார். அதனால் உனக்கு எளிமையாக புரிந்தது என்று முதியவர் சொல்ல, ஆமாம், அதுதானே எங்களுக்கு நல்லது என்று குறுக்கிட்டான் சரவணன். முதியவர் தொடர்ந்து, எதிர்காலத்தில் உனது பழைய ஆசிரியர் சொன்னபடிதான் எல்லா விஷயமும் நடக்கும்னு எப்படி சொல்ல முடியும் என்றார். அது சரவணன் சந்தேகத்துடன் இழுக்க, மாறி நடந்தால் ஏமாந்து போவீர்களே, இப்போது என்ன செய்வதென்று திணறுவீர்களே, இதுதானே. ஒரு விஷயத்தின் இரண்டு பக்கத்தையும் தெரிந்து கொண்டால்தான் பதறாமல் யோசித்து சரியான முடிவு எடுக்க முடியும் என்று முதியவர் விளக்கம் தந்தவுடன், ஐயா, இப்பொழுதுதான் எனக்கு உண்மை புரிந்தது, இனிமேல் நானும் சிந்தித்து படிப்பேன் என்றான் மாணவன் சரவணன். கதையின் நியதி, ஒரு விஷயத்தில் இருக்கும் நல்லது கெட்டது என இரண்டையுமே ஆராய்ந்து பார்த்து சிந்தித்து செயல்படுவதே சிறப்பு.